ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் அழைக்கப்பட்டவர்களின் மேன்மை. அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். அதே போல் அழைக்கப்பட்டவர்களுடைய மேன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை பார்த்தோம். நேற்றைய தினத்தில் 1ஆம் தேதியாக இருந்ததுனால அதிகாலை ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை தியானித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, 3 விதமான தொட்டி என்று பிரசங்கித்தேன். தேவன் என்னோடு இடைப்பட்டார். ஒன்று மாப்பு செய்கிற தொட்டி, இன்னொன்று தண்ணீர் தொட்டி. ஏன்னா மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாரு. அதே போல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா உன்னுடைய மாப்பு செய்கிற தொட்டி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாரு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்தில் மாப்பு செய்கிற தொட்டியில் தவளைகள் வந்து உட்கார்ந்ததுன்னு போட்டிருக்கோம். வாதை நல்லா கவனிக்கணும். நம்முடைய மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அதே போல் ரசத்தொட்டி, ஏன்னா ரசத்தொட்டியில் ரசம் இருக்கணும். இன்றைக்கி சில இடத்துல ரசம் இல்லாமல் போச்சு. அப்போது 3 விதமான தொட்டிகளை பார்க்கும்படி கர்த்தர் நேற்று உதவி செய்தார். இன்றைக்கு நான் மறுபடியுமாக வழக்கம் போல சொன்ன செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது அழைக்கப்பட்டவர்களின் மேன்மை என்ன. இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆவது அதிகாரம், வெளிப்படுத்தல் 17-14 வசனத்தை வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமான காரியம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள். நன்றாக கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது கடைசி யுத்தம் நடக்கும். அப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ணி சத்துருக்களை ஜெயிப்பார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி யுத்தத்தில் வெற்றி பெறுவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அந்த வெற்றி பெறும்போது அவரோடு கூட இருப்பது யார் அப்படின்னு போட்டிருக்கு. அழகாக போட்டிருக்குங்க. மறுபடியும் படிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்போ நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய ஆண்டவரோடு கூட இருக்க போகிறது யார் தெரியுமா? முதலாவது அழைக்கப்பட்டவர்கள், 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 3வது உண்மை உள்ளவர்கள். இதில் ஒரு விஷயம் கவனிங்க. அழைப்பது ஆண்டவர், தெரிந்து கொள்வது ஆண்டவர், உண்மையாக இருக்க வேண்டியது நம்ம. சரியா? அப்போ அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை, நான் தலைப்பிலேயே சொல்கிறேன். அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட யுத்தத்தில் நிற்கிற பாக்கியத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்வான். யாரோடு கூட இருப்பான்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட. இப்போ உலகத்தில் சில பேர் பொதுவாக சொல்லுவாங்க, நாங்கள் தான் சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது அவங்க சொல்லட்டும். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். எந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதன் நிச்சயமாக ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருப்பான். அவன் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, யுத்தம் பண்ணுவான். சரியா? யுத்தம் பண்ணி வெற்றியையும் பெற்றுக்கொள்வார்கள். அதாவது நான் இப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்கிற பாக்கியம் யாருக்கு உண்டு என்றால் அழைக்கப்பட்டவர்களுக்கு உண்டு. ஐயா, அழைக்கப்பட்டவர்களின் மேன்மை என்ன? எத்தனையோ காரியங்களை பார்த்துட்டு வந்தோம். அதில் பூமிக்குரிய காரியங்கள் இருந்தது. இப்போ பார்க்கிறோம் மறுமைக்கு உரிய காரியம். நித்திய காலமாக நம்முடைய ஆண்டவரோடு வாழ்கிற பாக்கியம் யாருக்கு தெரியுமா? அழைக்கப்பட்டவர்களுக்கு உண்டு. ஏன்னா வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, யுத்தம் நடக்கும். யுத்தத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள்
அழைக்கப்பட்டவர்கள், 2வது தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 3வது உண்மை உள்ளவர்கள்னு போட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பற்றி நமக்கு தெரியும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான், அது ஓகே. ஆனால் அதே நேரத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. நீங்கள் உண்மையாகவே அழைக்கப்பட்டு உங்கள் அழைப்பில் நீங்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பீர்களே ஆனால், அதாவது கிறிஸ்துவுக்குள் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அவர் வருகையில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கடைசி யுத்தத்தில், நித்திய ராஜ்யத்தில் நீங்கள் அவரோடு கூட வாழ்வீர்கள். ஐயா, நம்ம எல்லாருடைய நோக்கம் என்ன? எல்லாருடைய விருப்பம் என்ன? எப்படியாயிலும் பரமராஜ்யத்தை அடையணும். அதான் நம்முடைய விருப்பம். பரமராஜ்யத்தை அடையணும்னு தான் எல்லாரும் பிரயாசப்படுறோம். அப்போ பரமராஜ்யத்தை அடையணும் அப்படின்னா அழைக்கப்பட்டவங்களாய் இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக பரமராஜ்யத்தை அடைவார்கள். ஒரு பாடலை பாடி நம்ம நிறைவு செய்வோம். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐயா, எல்லாருடைய விருப்பம், ஆசை, இந்த உலகத்தில் நம்ம படுற எல்லா பிரயாசம் எதுக்கு தெரியுமா? பரம ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழணும். ஒரு பழைய பாட்டு தெரியுமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஐயா, யார் மகிமையில் அவரோடு வாழ்வார்கள் என்று சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் அவரோடு கூட வாழ்வார்கள். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் அழைப்பில் நிற்கிறீங்களா? நீங்கள் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு உண்மையாக இருக்கீங்களா? இருங்க, உண்மையாக. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை அவரோடு கூட சேர்த்து கொள்வார், என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்வோம். நிறைவு செய்கிறேன். அழைக்கப்பட்டவர்களின் மேன்மை, அழைக்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ்வார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம். God bless you.